ஒரே விஷயங்கள் உங்களுக்கு திரும்ப திரும்ப நம்ம நடக்கக்கூடாது இது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அந்த வேண்டாம்னு நினைக்கிற விஷயங்கள் திரும்ப திரும்ப நமக்கு நடந்துகிட்டே இருக்கு. இது என்ன காரணம்? ஸோ இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேட்கிறோமோ, என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நம்ம கேட்கிறோம்ன்றத விட நம்ம நினைக்கிறது. ஏன்னா எண்ணங்களுக்கு அதிக பவர் இருக்கு அதுக்கு. அப்ப நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்த பத்தி நம்ம நினைக்கும்போது, அந்த நினைப்புகள் வந்து திரும்ப திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ணும்போது, சரி அதுதான் இவனுக்கு பிடிச்ச விஷயமோ அப்படின்னு ஒரு நீங்க கடைசியா எப்ப சிரிச்சீங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆனா கடைசியா எப்ப அழுதீங்க அப்படின்னா ஞாபகம் இருக்குமே. டக்குனு ஞாபகம் வந்துரும். ஐயோ! போன வருஷம் எங்க பெரியப்பா இறந்தப்ப பயங்கரமா நான் அழுதேன் அப்படிம்பாங்க. விஷயம் தான் இவனுக்கு பிடிச்ச விஷயம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கடன் அடைக்கிறதுக்காண்டி இன்னொரு கடன ஏற்பாடு பண்ணி குடுக்கும். அறிவு. இந்த 2 கரெக்ட்டான பாயிண்ட்ல வேலை செய்யணும். பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானை, பிள்ளையாருக்கு இங்கிட்டு தான் கல்யாணம் ஆகல. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா சித்தி, புத்தி, விநாயகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சித்தி, புத்தி 2ம் இங்க தான் வச்சிருக்காங்க அப்படின்னு. அத நல்லா தெரிஞ்சுக்கலாம். சித்தி, அ மனசு, புத்தினா அறிவு. ஸோ இது வணக்கம் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஆ நம்ம போடுற வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம பதிவுகள்லாம் ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்றீங்க. ஆனா நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னு நெனைக்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆ தொடர்ந்து நம்ம நெறைய மோட்டிவேஷன் பதிவுகள், ஆ சுய முன்னேற்ற பதிவுகள், ஸோ அந்த மாரி தான் நம்ம நெறைய போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்கள ஆட்சி செய்யுது. அத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரே விஷயங்கள் உங்களுக்கு திரும்ப திரும்ப நம்ம நடக்கக்கூடாது இது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அந்த வேண்டாம்னு நினைக்கிற விஷயங்கள் திரும்ப திரும்ப நமக்கு நடந்துகிட்டே இருக்கு. இது என்ன காரணம்? ஸோ இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நான் சொன்ன இந்த மெத்தேடுமே உங்களுக்கு 100% இல்ல 200% சக்சஸ் குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டெக்னிக் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளுடைய எண்ணங்கள் நம்மள ஆட்சி செய்யுது. இத ஆராய்ச்சியாளர்கள் உண்மையிலேயே அத ஒத்துக்கிறாங்க. ஆராய்ச்சி பண்ணி ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் இது. நம்ம எண்ணங்கள் தான் நம்மள ஆட்சி செய்யுது. இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த வாழ்க்கை அப்படின்றது, நம்ம ஏற்கனவே ஆசைப்பட்ட ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லலாம். "அட போப்பா! நீ என்னப்பா? நான் கஷ்டத்துல கடன்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆ நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு அற்புதமான ஒரு சக்தி. அவ்வளோதான். இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு அற்புதமான சக்தி. அது கடவுள்னு வச்சுக்கங்க, இயற்கைன்னு வச்சுக்கங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோல சொன்னது தான். பட் ஆனா, நாம என்ன கேட்கிறோமோ, என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நம்ம கேட்கிறோம்ன்றத விட நம்ம நினைக்கிறது. ஏன்னா எண்ணங்களுக்கு அதிக பவர் இருக்கு அதுக்கு. அப்ப நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்த பத்தி நம்ம நினைக்கும்போது, அந்த நினைப்புகள் வந்து திரும்ப திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ணும்போது, சரி அதுதான் இவனுக்கு பிடிச்ச விஷயமோ அப்படின்னு ஒரு நினைப்புல வரும். இந்த எண்ணங்கள் எங்க இருந்து உருவாகுதுன்னு பாருங்க. ஆழமா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த எண்ணங்கள் வந்து நம்ம அடிமனசுல கிடந்தது. என்னைக்கோ ஒருக்கா நினைச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம அடிமனசுல பதிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு நான் ஒண்ணு கேட்கிறேன். நீங்க கடைசியா எப்ப சிரிச்சீங்க? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வாய்ப்பில்ல. யோசிக்கிறீங்க. நானே யோசிப்பேன். ஆனா கடைசியா எப்ப அழுதீங்க அப்படின்னா ஞாபகம் இருக்குமே. டக்குனு ஞாபகம் வந்துரும். ஐயோ! போன வருஷம் எங்க பெரியப்பா இறந்தப்ப பயங்கரமா நான் அழுதேன் அப்படிம்பாங்க. இல்ல போன வருஷம் அவன் ஒரு மாரியா பேசிட்டான். அந்த இதில நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், ரொம்ப வேதனைப்பட்டு அழுதேன் அப்படின்னுவாங்க. ஸோ எப்பவோ நடந்த விஷயங்கள் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நீங்க அழுத விஷயங்கள் பூரா டக்கு 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 டக்குன்னு நினைவுக்கு வரும். ஆனா சந்தோஷமா இருந்த விஷயங்கள் வந்து அவ்வளோ ஈஸியா நினைவுக்கு வராது நமக்கு. ஏன்னா அதத்தான் நம்ம கமலஹாசன் அழகா சொல்லுவார். சந்தோஷம்னா என்னன்னு அத அனுபவிக்கும்போது தெரியறதில்ல அப்படின்னு. அது கடந்தெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் அத பத்திலாம் நம்ம யோசிப்போம். பட் ஆனா இந்த கவலைப்பட்ட விஷயங்கள் மட்டும் நம்ம அடிமனசுல கடந்துகிட்டே இருக்கும். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு பாருங்களேன். இப்ப ஒரு கடன் பிரச்சனை இருக்குது நமக்கு. இந்த கடன நம்ம கட்டியே ஆகணும். கடன்ல இருந்து எப்படியாவது மீண்டு வரணும். லோன் கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும். ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு அந்த கடன் பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன். பட் நம்ம 2 நாளைக்கு ஒருக்கா அத பத்தி திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த கடன எப்படியாவது அடைக்கணும் ஆண்டவா! கடன எப்படியாவது அடைக்கணும் இறைவா! ஆ வழிவிடு எனக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குற கோயில்ல பூரா கும்பிட போடுவோம். இந்த கடன்ல இருந்து எப்படியாவது வெளிய வரணும். இந்த கடன்ல இருந்து ஸோ கடன், 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 கடன் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த பத்தியே நீங்க திங்க் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சம் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இவனுக்கு பிடிச்ச விஷயம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கடன் அடைக்கிறதுக்காண்டி இன்னொரு கடன ஏற்பாடு பண்ணி குடுக்கும். அப்ப அந்த கடன வாங்கி இந்த கடன குடுக்க மாட்டீங்க. குறைச்சு வைப்பீங்க. ஸோ இந்த கடன அந்த கடன்னு இப்படி ஆயிடும். ஸோ திருப்பி நீங்க அதே ரிப்பீட் பண்றீங்க. இந்த ரிப்பீட் மோட்ல அது அப்படியே ஆகிட்டே இருக்கும். அதனால தான் கடன் வாங்கினவங்க, கடனாளி ஆகுறவங்க திரும்ப, 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 திரும்ப கடனுக்குள்ளேயே விழுந்து உழண்டு போறதுக்கு காரணம் அதான். ஸோ அப்ப இதுலேருந்து ரெக்கவரி ஆகி வரணும் இல்லைங்களா? நம்ம ஒரு விஷயத்த பண்றோம். அந்த விஷயம் வந்து கரெக்ட்டா திருப்பி, 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 திருப்பி இதே ரிப்பீட் ஆகுது. இது நெறைய மக்கள் இந்த தவற பண்றாங்க. நான் பணக்காரங்க எடுத்துக்கங்க. நம்ம உலக மக்கள் தொகையிலே பார்த்துக்கங்க. இந்தியாவிலேயே பணக்காரங்கலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 20% இருப்பாங்களா? அதிகம் ஹையஸ்ட் ரிச் 10, 20% அவ்வளோதான் இருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த மிடில் கிளாஸ் ஓரளவுக்கு
ஒரு 50% அதாவது மிச்ச மக்கள் பூராமே கஷ்டப்படுற மக்கள் தான். 2% சேர்த்தே சொல்றேன். எல்லாருமே கஷ்டப்படுற மக்கள் தான். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்கள் தான் அதுக்கு காரணம். ஸோ எண்ணங்கள். இந்த எண்ணங்களை எப்படித்தான் சரி பண்றது? இது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. அதாவது நமக்கு மனசு, அ அறிவு இது 2 கரெக்ட்டான பாயிண்ட்ல வேலை செய்யணும். ம். அறிவு சொல்றத மனசு கேட்கணும். அறிவு சொல்றத மனசு சொல்றத அறிவு கேட்கணும். இப்ப ஹார்ட்ன்னு வச்சுக்கலாம். ஃபீலிங்ஸ். நம்மளுடைய இதயம், மனசு, அறிவு. இப்ப நம்ம கோயிலுக்கு போயிருக்கோம். நம்ம எத்தனை பேர் இத கவனிச்சு பார்த்துருக்கோம்னு சொல்ல முடியாது. எல்லா கடவுளுக்குமே 2 பொண்டாட்டி கையில இருக்கும். 2 மனைவிகள்னு வச்சிருப்பாங்க. முருகனுக்கு பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானை, பிள்ளையாருக்கு இங்கிட்டு தான் கல்யாணம் ஆகல. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா சித்தி, புத்தி, விநாயகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சித்தி, புத்தி 2 இங்க தான் வச்சிருக்காங்க அப்படின்னு. அதனால நல்லா தெரிஞ்சுக்கலாம். சித்தி, மனசு, புத்தி தான் அறிவு. ஸோ இது 2 தான். ஆ இந்த 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 தத்துவத்துக்கு எதுக்காக இந்த மாரி ஒரு தத்துவம் வச்சிருக்காங்க அப்படின்றத நான் சொல்றேன் நானு. கடவுளுக்கெல்லாம் 2 பொண்டாட்டி மேட்டரே கிடையாது. ஒண்ணு அறிவு, ஒண்ணு மனசு. இதுதான் இந்த 2ம் தான் 2 தாரம் மாதிரி. நமக்கே அதுதான். ஆ ஒரு ஒரு சின்ன கதை. சுகர் பேஷண்ட் ஒருத்தர். அவருக்கு பாருங்க, அவர் சுகர் பேஷண்ட் எதார்த்தமா அன்னைக்குன்னு பார்த்து ஒரு நண்பரை சந்திக்கிறாரு. அவர் பழைய பால்ய சிநேகிதர். ரொம்ப நல்ல ஒரு பால்ய சிநேகிதர். "என்னடா எப்புட்றா இருக்க? நல்லா இருக்கியாடா?" அப்படிங்கும்போது, இவரும் நல்லா இருக்கேன். எனக்கு என்னப்பா நான் நல்லா அருமையா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு. வாடா அப்படின்னு சொல்லி பேசிட்டு, "சரி வா சாப்பிடலாம், டீ சாப்பிடலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ள கடைக்குள்ள போறாங்க. ஒரு பேக்கரி. பேக்கரிக்குள்ள போன உடனே அப்ப அவர் சொல்றாரு, ஃப்ரெண்ட் ஆண்டவரு, "உனக்கு ரசகுல்லான்னா ரொம்ப பிடிக்குமாடா? சின்ன வயசுல ரொம்ப சாப்பிடுவியே" அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு வந்த பேரன்ட்ட ஒரு ரசகுல்லா ஒண்ணு, அவருக்கு ஒரு ஸ்வீட் சொல்லிடுறாரு. இப்ப இந்த சொல்லும்போது இவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஆஹா நமக்கு தான் சுகர் இருக்குது. இப்ப எப்படி சாப்பிடுறது? இது என்னன்னு சொல்றது? இவனுக்கு தெரியாது ஃப்ரெண்டுக்கு. ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னா, அவருடைய ஆசை அந்த மனசு என்ன சொல்லும், சரி விடு இன்னைக்கு ஒரு நாள் தானே சாப்பிடு. சேர்த்து ஒரு மாத்திரைய போட்டுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லும். பட் அந்த அறிவு என்ன சொல்லும், வேணாம் சாப்பிடாத, அ உனக்கு உடம்புக்கு சேராது, இது ஆகாது அப்படின்னு சொல்லும். இப்ப இந்த அறிவுக்கும் மனசுக்கும் இந்த போட்டி நடக்குது பார்த்தீங்களா? இதுல அறிவு ஜெயிச்சுச்சு அப்படின்னா, நம்ம லைஃப்ல ஜெயிச்சிடலாம். இதுதான். ஆனா மனசு ஜெயிக்க விட்டோம்னு வைங்களேன், அந்த ஒரு இது வந்துரும். பெரும்பாலும் நம்ம செய்ற தப்பு அதான். மனச ஜெயிக்க விட்டுருவோம். சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே, எதுவும் தெரியாதுல்ல, சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவோம். திருப்பி ஒண்ணு சொல்றேன்டா அப்படின்னு சொல்லி திருப்பி ஒண்ணு ஆர்டர் பண்ணுவாப்ல. அப்பயாவது நம்ம வேணாம்னு சொல்லலாம். இருக்காது. ஏன்னா வீட்ல சாப்பிட முடியாது. வெளிய நம்ம சாப்பிடுவோம். டாக்டர் அவ்வளோ கண்டிஷனா சொல்லியிருக்காரு. ஸோ அதனால கிடைச்ச வாய்ப்ப விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டு எக்ஸ்ட்ரா 2 மாத்திரைய போடுவோம்னு நம்ம நினைச்சுக்குவோம். பட் இதனுடைய பக்க விளைவுகள், பின் விளைவுகள் எல்லாமே நம்ம அத தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்ப இந்த மனசு, அறிவு இது 2யும் ஜெயிக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில செம்ம பேலன்ஸா வச்சுக்கணும். மனசு சொல்றத அறிவு கேட்கணும். அறிவு சொல்றத மனசு கேட்கணும். 2 சரியா இருக்கணும். மனசு கரெக்ட்டா சொல்லுது அப்படின்னா, அறிவு கரெக்ட்ன்னு சொல்லணும். அறிவு கரெக்ட்ன்னு சொல்றத மனசு சரின்னு சொல்லணும். ஏத்துக்கணும். இதுக்கு தான் 2 பொண்டாட்டி தத்துவம். எங்கேயாவது 2 பொண்டாட்டி ஒத்துமையா இருக்க கண்டிருக்கீங்களா? அ சொல்லுங்க பாப்போம். 2 பொண்டாட்டி எங்கேயாவது ஒத்துமையா இருக்குமா? ஒண்ணு இப்படி சொன்னா, ஒண்ணு இல்லங்கும். ஒண்ணு ஆமான்னு சொன்னா, ஒண்ணு இல்லங்கும். இல்ல ஒண்ணு வேணான்னு சொன்னா, ஒண்ணு வேணுங்கும். இதுதானே? இதுதான் அறிவும், மனசும். இதத்தான். இத சமநிலையில கடக்க பழகிட்டாலே நம்ம கடவுள். இந்த கான்செப்ட் தான் நம்ம கோயிலுக்குள்ள இருக்கிற சாமியோட அந்த 2 முன்னாடி தத்துவம். இதுதான் சிம்பிள் மேட்டர். அவ்வளவுதான். ஸோ, இப்ப நம்ம எத்தனை பேர் நம்மளால அந்த மனச ஜெயிச்சு வெளிய வர முடியுது பாருங்க. ம். நம்ம எண்ணங்கள் பழைய எண்ணங்கள் குப்பையில போட்டு உள்ள வச்சிருக்கிறத பத்தி நம்ம அத பத்தியே தான் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ, இதுக்கு தான் ஒரு சின்ன டெக்னிக். மாத்தி யோசிங்க. அவ்வளவுதான். இப்ப எனக்கு கடன் இருக்கு. எனக்கு 50,000 வேணும். எப்படியாவது அடைக்கணும். ஐயோ! ஆண்டவா கடன் இருக்கே. இந்த கடன்ல இருந்து அப்படி நீங்க வேண்டாதீங்க. அப்படி நீங்க கேட்கவே கேட்காதீங்க. அப்படி நீங்க நினைக்காதீங்க. எனக்கு ரூ. 1,00,000 வேணும்பா. அந்த பணம் எனக்கு கிடைக்குதுப்பா. நான் சந்தோஷமா இருக்கும்பா. எனக்கு கிடைச்சிருச்சுப்பா. அவ்வளோதான். நமக்கு இந்த இந்த கடன் இருக்குன்றதெல்லாம் பிரபஞ்சத்திட்ட சொல்ல தேவையில்ல. இவ்வளவு பெரிய கடன் இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இத நம்ம அதிகமா அத போட்டு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு பணம் வேணும் அவ்வளோதான். அந்த பணம் எனக்கு கிடைச்சிருச்சு. இப்ப நான் சந்தோஷமா இருக்கிறேன். இதத்தான் நம்ம நம்மளுடைய இந்த தியானத்துல வச்சுக்கணும். மைண்ட்ல வச்சுக்கணும். டெய்லி 5 நிமிஷம் அதுக்காக ஒதுக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த டெக்னிக்க நம்ம ஒவ்வொரு டெக்னிக்கா நம்ம பார்க்குறோம். நீங்க நினைக்கலாம், என்னடா இது ஒரு நாளைக்கு ஒரு டெக்னிக் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. இது எதுக்காக அப்படின்னா, எல்லா டெக்னிக்கும் எல்லாருக்குமே ஒத்து வந்துராது. இப்ப 4 பேர் டீ கடைக்கு போனோம் அப்படின்னா, 4 பேரும் ஒரே மாரி டீ சாப்பிட போறது இல்லையே. ஒருத்தர் ஜீனி கம்மியா கேட்பாப்ல, ஒருத்தர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டு பாம்பாப்ல, ஒருத்தர் கொஞ்சம் லைட்டா போடுவாப்ல, ஒருத்தர் கொஞ்சம் ஜீனி தூக்கலா போடுவாப்ல. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயம் இருக்கும். அதை மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மனசு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தாட். ஸோ அந்த அந்த ஒரு விஷயத்தினால தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டெக்னிக் டக்குன்னு வேலை செய்யும். ஆஸ்பத்திரிக்கு போறோம். எல்லாருக்கும் எல்லா மெடிசனும் ஒரே மாரி குடுத்துடவே மாட்டாங்க.
நம்ம உடம்புக்கு எது சரியா வரும், நம்ம உடம்புக்கு எது கரெக்டா வரும் அப்படின்னு சொல்லி சில செக்கப்லாம் பண்ணி பார்த்துட்டு தானே அந்த மாத்திரையை நம்ம யூஸ் பண்றோம். திடீர்னு ஒரு மாத்திரை அலர்ஜி ஆகுது போல ஒதுக்கிறோம்ல, அது மாதிரி தான். நான் சொல்ற சில டெக்னிக்ல வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எது உங்களுக்கு கரெக்டா கேட்ச் ஆகுதோ அதை கப்புன்னு பிடிச்சிக்கங்க, விட்டுறாதீங்க. ரெகுலராகவே பண்ணுங்க. மந்திரத்துல மாங்காய் பழுக்க வைக்க வேலையே கிடையாது. உண்டு இந்த மந்திரத்துல மாங்காய் பழுத்து பறிக்க அந்த மாதிரி வேலை கிடையாது. நம்ம விதைக்கிறோம், மரமா முளைக்குது, முளைக்கிறத நம்ம அருமையா பழமா பழுக்குது, பழத்தை நம்ம சாப்பிடுறோம். அதுதான். அது எவ்வளவு சீக்கிரம் பழுக்கணும், எவ்வளவு சீக்கிரம் முளைக்கணும்ன்றத நம்ம ஆள் மருத்துவம் ப்ரே பண்றது விதத்துல இருக்கு, வேண்டிக்கிற விதத்துல தான் இருக்குது, பிரபஞ்சத்திட்ட நம்ம கனெக்ட் ஆகிற விதத்துல இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை நீங்க இன்னையில இருந்து ஃபாலோ பண்ணுங்க. எப்பயுமே சரி, எதுவுமே சரி, எனக்கு வேணும், பணம் வேணும், அவ்வளவு. கார் வாங்கியாச்சு, லோன் கட்டணும், கட்டுவோம், அதனால ஒன்றும் இல்லை. பட் அதுக்காக ஐயோ கார் லோன் கட்டணும், லோன் கட்டணும், லோன் அந்த மாதிரி நீங்க நினைக்காது. எனக்கு தேவை பணம், நான் ரிச் மேன் ஆகணும், மல்டி மில்லியனர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியாவே நீங்க நினைச்சு கொண்டு வாங்க. அந்த மனசை வந்து அந்த எண்ணங்களை வந்து அந்த தாட்டிலேயே கொண்டு வந்துகிட்டே இருக்கு. ராயலா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த எண்ணங்களும் உயர்ந்த இடத்துலயே இருக்கணும், எப்பயுமே கீழே வந்துடக்கூடாது. ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.